மறுபடியும் தூக்கி காவிக்குது. இன்னொரு முறை நந்து காட்டுப்பா. சனிடா எல்லாரும் நல்லா தான் இதுதான் நல்லா இல்ல. போ என்ன அப்பா கூப்பிட்டா ஆயா வந்து நிக்குதா? இல்லம்மா அப்படி இல்லை, கவனிக்கிறேன் நானே. என்னடா பாவி ஆயா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன டியூட்டி அன்னைக்கு கண்ணாடி பையன் கோலட்டி உன் பச்சனாலட்டி என்ன டியூட்டி அன்னைக்கு கண்ணாடி பையன் கோலட்டி உன் பச்சனாலட்டி படிச்சு பாடி கிங்கிருச்சு பண்ணாலடி தெரியல போட்டி சூப்பர் நாடியா என்னையா பாடியா எதுக்கு அதுக்குதான் அதுக்குனா அதுக்கு நாடியா புரியலையே. ஏய் என்னை பத்தி உனக்கு தெரியாது. காதல்ல 3 வகை இருக்கிறது. என்ன வகை? சாகாச காதல், சல்லாப காதல், பலாத்கார காதல். இதுல எது உனக்கு பிடிக்கும்? எனக்கு இது எதுவுமே எனக்கு பிடிக்காது. எதுவுமே பிடிக்காதா? இல்ல பொம்பளையா போறது ஏதாவது ஒண்ணு பிடிக்கும், ஏதாவது ஒண்ணு பாரு. எது ஒன்று பிடிச்சிருந்தாலும் அது ஒண்ணுக்கு மட்டும்தான் சொப்பன். அந்தவா நான் என்ன செய்வேன் தெரியவில்லையப்பா. தொங்கியா நானு 40 பஞ்சாயத்துக்கு தெரியுமா? 40 பஞ்சாயத்து ஒன்னா கூடி ஒரு வாரம் கூட்டம் போட்டு இந்த 40 பஞ்சாயத்துக்கார சேர்ந்து உன் மூஞ்சில காரி காரி துப்பி என்ன உனக்கு புத்திமதி சொன்னாலும் நீ ஏற்கவும் மாட்டேன். உன் குணமும் மாறாது, உன் புத்தியும் மாறாது. யாருக்கு தெரியாம பேகட பக்கம் போயிட்டு கூட அந்த வீட்டுல காலை வச்சுட்டு அவன் கூட பேசிட்டு வந்ததா உனக்கு சோறு இறங்க தூக்கமும் வருது. அப்பேற்பட்ட பெண்ணடி நீ என் ஆசைக்கு இறங்கவில்லை என்ற நடக்கும் கதை இங்க வேறு. என்ன கதை நடந்தாலும் உன்னோட இச்சைக்கு நான் எச்சியாகவே மாட்டேன். கவனிச்சுட்டு போ. என்னத்த கவனிக்கா? அதான் கவனிச்சுட்டு போ. என்னத்த கவனி? போய் வரனா போ. நீ ஒண்ணு வாடான்ல கொஞ்ச நாள் அப்படி படு, வேலை முடிச்சு போதா. யார அட பாவி, அட நம்பிக்கை துரோகி, அட நய வச்சுக்கனே. ஏதோ ஒரு நாள் உனக்கு தெரியாம சத்தியம் செய்துட்டேன். அதுக்குதான் நான் உன்னை கேட்டேன். பொன் வேணுமா, பொருள் வேணுமா, ஆடை வேணுமா, ஆபரணம் வேணுமா? இந்த நாட்டுல ஒரு பகுதியா ஏரி ஓரத்துல ஏதாவது ஒரு இடம் வேணுமான்னு கேட்டேன். எதுவுமே வாயே திறக்கல. பார்த்தா கடைசியா நான் வேணும் எப்படி நான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேங்க. இந்த ஊருக்கு வந்த உடனே 10 பேர்கிட்ட நம்பர் கொடுத்தேன். 4 பேருக்கு
கொண்டு உன்னை உயிரோடு விட்டால் எனக்குத்தான் ஆபத்து. நாட்டை நீ அடைய வேண்டிய ஆசைப்பட்டு நினைச்சிட்டு இருக்க. உன்னை வைத்து நான் பல காரியங்கள் சாதித்தேன். என்னடி நடிச்சிட்டு நீ நல்லா இருக்காது. வீட்டுல பத்திரமா சங்கிலி போட்டுக்கோ. காலைல அப்படியே வீட்டுக்கு போகும்போது காய்ச்சி போய் அழிச்சிட்டு போயிடுவேன். கடகராணி, உன் குடும்பத்தை வேறோடு கருவறைக்கு நாட்டை கைப்பற்றி மன்னனாக வேண்டும் என்று உனக்கு முன்பதாக நான் திட்டங்களை தீட்டு வைத்தேன். என் திட்டத்தில் பிரகாரம் முதல் பலியுடைய மகன், இரண்டாவது பலியுடைய அக்கா மகன் கலைமணி, உடைய அக்கா, மூன்றாவது, நாலாவது யார் சொல்லு பார்க்கலாம்? உன் கணவன் எங்கே காசி யாத்திரை போறன்னு போன பத்தியா? இதுதான் நமக்கு தகுந்த நேரம். பின்தொடர்ந்து சென்றேன். நடு வழியிலே அவனை கத்தியால குத்தனம் போற செத்தே போயிட்டான். இது தெரியாம தாடி வர கொத்த தொங்க வச்சுக்கிற நீ. இனி முதற்கு நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்றா, நாட்டுக்கு நான் மன்னனாக வேண்டும் என்றா, இனி முதற்கு நீ எனக்கு உயிரோடு இருக்க வேண்டும். பாம்பே, உன்னை நல்லவன் நினைத்து உன் கூட சேர்ந்து நானும் போராடினேனே, அதற்கு இதுவா எனக்கு பதிலடி? அட பாவி, இந்த நாட்டில் பெண்ணா பிறந்தால் எப்படி எல்லாம் வாழக்கூடாது, அதற்கு பொருந்து நான் வாழ்ந்தேன். ஆனா ஒரு பெண்ணா பிறந்தால் பத்தினியாய் உத்தமியாய் தன்னுடைய மகனை தாயாக சேயாக நினைத்து தன்னுடைய ஒரே ஒரு கணவருக்காக வாழ்ந்த என்னுடைய அக்கா, அவ உண்மைக்குமே சொல்ற, அவதான் பத்தினி, அவதான் உயிர் காக்கும் உத்தமி. அவளை போலத்தான் வாழ நீ கத்துக்கொடி போன என்னைய சாவ சொல்ற. நாளைக்கு ஒரு வீட்டுக்காரனை கண்டிப்பா கையோட தான் போக போறேன். நம்பர் 1 குடும்பமே கலந்து நயம் வச்சுக்க. இவனை சும்மா விடலாமா? விடவே கூடாது. அப்பேற்பட்டவன் அவர் எங்கதான் போறீங்க ஒன்றுமே புரியவில்லை. சரி, எதிர்பார்க்கலாம். அந்த வார்த்தை பேசாதப்பா. நீ வார மயிறு இல்ல, வார மயிறு. அம்மா 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 வந்து விட்டேன் அம்மா. 10 மாதம் சுமந்திருந்து பெற்றாய், பகலிரவாய் விழித்திருந்து வளர்த்தாய், நித்தகனாய் கல்வி பெற செய்தாய், எதிரில் நாம் வாழ உழைத்தாய். அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவன் அடித்தோழம் பரப்பவன் மனிதரில்லை, மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவன் அடித்தோழம் பரப்பவன் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. துன்பமும் தொல்லையும் எதிர்கொண்டே அம்மா, துன்பமும் தொல்லையும் ஏற்றுக்கொண்டே
மாட்டாள் வேறு இலக்கிடவே பாடுபட்டே நாம் வாழ உழைத்திடுவார் அன்னையை போல் ஒரு தெய்வம் அவன் அதிபலம் பகவன் மனிதரில்லை மனிதரில்லை அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. உங்களை பார்த்தேனோ பார்க்க மாட்டேனோ என்றுதான் இவ்வளவு காலமாக இருந்திருக்கும். அவங்க யார் தெரியுமா? நீ எந்த தாசியாவா எந்த பேசியாவா எவாவா அவ எனக்கு சக்கல் தரவே யோ அவ வயசு நல்லா வயசுடா உனக்கு நான் தகுதியா அவ எங்கடி வர நிக்கிற மலத்தியா டேய் 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 அச்சலே இருக்காத உடம்பு தாங்காது. டேய் அவங்க யார் தெரியுமா? என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து என்னுடைய அன்பு தெய்வம் என் தாய் இவர்கள் தான். அப்பா மறுமணக்கு தூக்கி காமிக்குது. இன்னொரு முறை நந்து காட்டுப்பா. சனிடா எல்லாரும் நல்லா தான் இருக்குது, நல்லா இல்ல போ. என்ன அப்பா கூப்பிட்டா ஆயா வந்து நிக்குதா? இல்லம்மா அப்படி இல்லை, கவனிக்கிறேன் நானே. அப்பா அப்பா என்னடா பாவி ஏ ஆயா என்ன அப்படி மாத்துனியா? ஏய் கேமுடா நாடி எங்க அப்பா கிட்ட பேசுற எங்க அப்பா வச்சு காலியா சோப்போரி மத்த தடியே ஆடி என்ன சேனல் பார்த்தேன் பாத்துறீங்களா? இதெல்லாம் கொலை குக்கியே பாருங்க. ஏமா நான் மும்பை போயிருந்தமா? எங்க மும்பை அப்பா ஆத்துறாங்களா? ஏமா அந்த கதை கேக்குறேன். பால் இன்னைக்கு இருமா. எதுக்கு போனீங்க மும்பைக்கு? எதுக்கு போனீங்க? ஐயோ 2 பணமாய் வந்தது. அந்த கொட்டையை நான் சாப்பிட்டேன். ஆபரேஷன் போனோம். ஏப்பா அதாவது வந்து 2 பணம் கொட்டி நீ சாப்பிட்டே. பாபா பணமாய் சாப்பிட்டு அந்த 2 கொட்டையை நீ சாப்பிட்டியா? சாப்பிட்ட மாதிரியா? சரி மும்பை வந்து ஆபரேஷன் பண்ணாங்க. அவன் அந்த டாக்டர் என்ன பண்ணா? சாப்பிட்டு கொட்டி விட்டு பூங்கொட்டி விட்டுறா. திரும்ப மச்சான் போட்டாங்க. அதான் மாட்டணும். மாத்தியா? நாளைக்கு பால். போய் வரேன். என்ன காலம் பாரு கேளு. ஐயோ சி. குடிக்கு மாதராஜையா கைட்டா. மாறில்ல. அப்பா அப்பா ஓ அப்பா சொல்லுமா. அதுக்கு கேமுடா அவருக்கு தாயா அவங்க எனக்கு என்ன ஆகுது? அவனுக்கு சக்கரவன அடிச்சு வாயில ஐயோ. என்னப்பா தாய் அவனுக்கு என்னப்பா என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும்? மாமேரு. தாடாத நில்லப்பா. என்ன வேணும்ப்பா? மாமேரு வேணும். அடக்க மாமேரா? அடக்க ஒடுக்குமா? என் பேர் எடுத்து செம்மறிலே. டேய் வாடா. ஏய் அப்பா வாங்க. என் பேர் எடுத்துட்டணும். இந்த ஊர்ல இது குப்பை பொன்னானி எடுத்து விடுறேன் பாக்குறியா? நல்லா இது சொல்லு. நீ சொல்லு நான் சொல்லிட்டேன். அதெல்லாம் நானே சொல்லிட்டேன். ஏப்பா நீ சொல்ல மாட்டியா? ஏப்பா என்ன மொத்த யார் கட்டறவா? கோயில ஏறி ஏறி பாப்பா இப்போ. ஓ
என்னடா டேய் நான் நடுவு நட்டு நீ பார்த்தது இல்லையே அம்மா இங்க இறங்குனா அங்க தான் முடிப்பேன் டேய் ஆமாண்டி ஐயோ அத்தை போடா அப்படிதான் அம்மா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். என்ன ராஜா? என்ன தெரியுமா? சொல்லுப்பா. என்னுடைய தம்பி கதிரவன் சாகவில்லை, உயிரோடு தான் இருக்கின்றான். அப்படியா? ஆமா. எங்க இருக்காங்க தம்பி?
அந்த மாதிரி எங்க வராங்க விதவிதமா ஏய் அடி பாவி எத்தி நல்லா நடக்குது என்னது நடக்குது எத்தி நல்லா நடக்குது கள்ள தொடர்பா யார் தெரியும் ஏண்டி இந்த ஊர்ல எவ்வளவு ஆம்பளைங்க உட்கார்ந்துக்கறாங்க அவங்கள வெச்சுக்காதே போய் இந்த கேரி கடை கேச்சான உங்களுக்கு கறி அடி பாவி சொல்லுப்பா உனக்கு எனக்கு புக்கலிமா ஏய் படி படி பாவி உங்க அம்மா போய் சொல்றேன் அம்மா கலிகிலி போறேன் யாரு தெரியாம பேசாத நீ அவங்க யார் தெரியும் நான் பாத்துட்டேன் என்ன பாத்து அவளை நீ வெச்சிருக்கற ஒண்ணு வெச்சு ஐயோ அவங்க யார் தெரியுமா என்னோட தாய் பாவி அவங்க என்ன தலை அடிக்கிறதுடா என்னது உண்மையாவா அவங்க என்னோட தாய் பாவி எனக்கு என்ன அப்பே சொல்ல வேண்டாம் என்ன சொல்ல விட்டு அவசரப்படுறிய எனக்கு எனக்கு என்ன உங்களுக்கு தாய்னா எனக்கு என்ன ஆகுது அவனுக்கு சின்னமா வேணுமா நீ 6 மாசமா ஆகலையே அவன் கூட போயிட்ட அவன் எப்ப குடிச்ச எங்க போனா எப்படி குடிச்ச அப்பா நானே வனவேடிக்க போயிருந்தலவா அந்த நேரத்துல வந்தாரு வனவேடிக்க போயிருந்தலவா அந்த நேரத்துல காதலிச்சுட்டம்பா சொல்ற உண்மையதான் நீடா நானும் தான் காதலிக்கிறேன் சரிங்களா உடம்பு சரியில்லைப்பா அது சொன்னா பரவாயில்ல நீ செய்யுங்க சரி அம்மா வாடா இதா யமுனா என்ன பண்றவா என்ன தொடாத பேசுங்க அப்பா நானு அப்பா என்ன தொடாத பேசுங்க பொண்ணுதாவா எனக்கு நீ இருக்கு சொல்ல என்ன இருந்தாலும் என்ன தொட கேளா அப்பா பார்த்த பிறகுதான் நானு பார்த்து வளர்த்துருப்பாங்க உன்ன கலருக்குனே இருக்கணும் அவனுக்கு கலருக்குனே இருக்கணும் கலர்லனா அவனுக்கு தூக்கம் பிடிக்காது ஏமா என் பொண்ணு இல்ல நீ டேய் கேட்ட பேர் ரசிக்கிற கலர் இருக்குங்க இருக்குதுங்க தகுது கலர் பண்ணிருக்கு வாங்க இங்க வாங்க அப்பா என்னப்பா அத்திக்கு ஒரே காலி மைதானமா இருக்குது இன்னும் ஒண்ணுமே காணுமே எங்க அத்தைக்கு ஒரு பெண்ணுனா ஒரு மேடு பல்ல இருக்கணும் பல்ல தாங்குது மேடு இருக்குது அப்படியா இப்ப குழந்தை கடை வயசா போச்சு கல்யாண வயதாகி விட்டது அதனால நான் சொல்றேன் இப்ப நான் யார் தெரியுமா யாரு நான் வந்து உனக்கு சம்மந்தி அதாவது நீ வந்து எனக்கு சம்பந்தி ஏன்னா நான் வந்து பொண்ணு கொடுக்க போறேன் ஓ நீ பொண்ணு தர போறே நான் வந்து புள்ள கொடுக்க போறேன் சரியா என்னது பொண்ணு கொடுக்க போறியா ஆமா ஆமா அதனால நான் என்ன சொல்றேன் ஓ சம்மந்தி நான் யாருல உனக்கு சம்பந்தம் இல்ல என்ன தொடாதே என்ன தொடாதே என்ன தொடாதே நான் தொட மாட்டேன் சொல்லுமா நான் என்ன சொல்லுச்சு அட பாங்க என்னடா இங்க ஒண்ணுமே இல்ல கேடா புடிச்சா ஒண்ணுமே இல்ல ரெண்டு தாங்க முடிச்சிட்டீங்க ஏய் சரி உள்ள போடா போடா அப்பா என்ன பண்ணீங்க தெரியாது என் பொண்ணு நாளைக்கு எங்க தள்ளு போ ஏய் ஏய் மாறேடா உன் தாலி அறுத்து தண்ணி பந்தல்ல போட 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 பொட்ட அப்பா
என்னண்ணா யோ, ஒரு பெண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நல்லா இருந்து வாழ்த்துவாங்கன்னு பேரு நாசமா போயின்றான் இவன் நாசமா போன போ நான் பொண்ணு பார்த்து இந்த கீஞ்சி போச்சு நீங்க போக நீங்க சம்மதி என்ன கை கொடு கை கொடு கை கொடு நான் எப்பதானே சொன்னேன் யாரு கொடுக்க நான் சம்மதி இல்ல நான் கையெல்லாம் கொடுக்க மாட்டேன் போ இது என்ன ஒன்பது மேல் பேசுதியா ஏய் ஏய் யாரு சொல்றா இதான் நான் முன்னாடி சொல்ல ஏய் நான் உனக்கு சம்மதி இல்ல நான் கையெல்லாம் கொடுக்க மாட்டேன் போ ஏய் வர 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 என்ன நீ போடு என்னது ஆளை போடுறா ஐயோ அத்தை எனக்கு எங்க வீட்டுக்காரருக்கு முதல் இரவு நல்லா பாலை சுண்ட காசி நல்லா கோழன்னு திக்கா குத்தாதான் நான் குடிப்பேன் ரெடி பண்ணோம் சரி நீ என்ன பண்றது நேரா போற பாத்ரூம் ரெடி பண்ணு போ ஏய் அறிவில்லை உனக்கு எனக்கு முதலிரவு பால் பழத்துல பாத்ரூம்ல ரெடி பண்ணுவாங்க ஏன் என்ன பாத்ரூம் ரெடி பண்ணாங்க அடிப்பா வா சரி அம்மா பிரிந்த குடும்பம் இன்று அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இதற்கு காரணம் யார் தெரியுமா? 1000 கண்ணுடைய அங்காள ஈஸ்வரியாக விளங்கக்கூடிய மாகாளிதான் நம்முடைய குடும்பத்தை சேர்த்து விட்டவள். ஆகையால் அம்மன் ஆலயம் சென்று அம்மனை வழிபட்டால் நம்முடைய குடும்பம் எந்தவித கஷ்டம் இல்லாமல் இருக்கும். ஆகையால் இப்போதே அம்மன் ஆலயம் செல்வோம். புறப்படுங்கள். ஓம் சக்தி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.